குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் நவச்சண்டியோ யாகம் பார்த்தீங்க. அதே சொல்லியிருந்தேன், அடுத்து இன்னொரு ஹோமத்தை பற்றி உங்களுக்கு காமிக்க போறேன்னா, அதுதான் இப்போ வந்து அதுக்கப்புறம் நடந்தது. அதே ஏரியாவில் ஒரு சாய்பாபா கோயில் நடந்த நவக்கிரக ஹோமம். நவக்கிரக ஹோமம் நம்ம வீட்லையும் பண்ணுறோம், வெளியிலையும் அதை கோவிலையும் பண்ணுறாரு. ஆனால் அது கோவிலில் பண்ணுறது வந்து இது வந்து இது வரைக்கும் நடந்தே இராத ஒரு இது மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்காக ஒரு சில டிஃபரன்ஸ்லாம் பண்ணி அது வேற எங்கேயும் அது மாதிரி பண்ணதில்லைங்கிற டைப்பில் இப்போ பண்ணாங்க. அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இது முன்னாடி என்னன்னா வந்து அதை பண்ணிட்டு அதை பண்ணி வைக்கிற இதுலேயே ஒரு பேர் வந்து குழுவில் ஒருத்தர் வந்து அதை பற்றி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுப்பார். ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அது அப்போ லைவ் ரெக்கார்டிங் அது. ஆனால் இப்போ தான் நான் உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ அவர் பேசுறது முடிக்கிறது அப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் கைண்ட்லி பேர் இட் இன் மைண்ட். தேங்க்யூ. சத்குரு சுவாமிக்கு ஜெய். ஸ்ரீபதியான பகவானை உத்தேசிச்சுண்டு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுறோம். எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் கலவு சண்டி விநாயகவ் அப்படின்னு கணபதியை முதல்ல பூஜை பண்ணி தான் எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கிறோம். கரெக்ட். ஏன் அப்படின்னா கணபதிக்கு தான் விக்ன கர்த்தானும் பேர், விக்ன ஹர்த்தானும் பேர். விக்ன கர்த்தா, சிரமத்தை உண்டு பண்ணக்கூடியவர் கணபதி. ஆடா என்ன இப்படி சொல்கிறீங்களே, புள்ளையார பிரார்த்தனை பண்ணினா சிரமம் தானே போகும் அப்படின்னா, நம்ம ஒரு காரியம் பண்ண போகிறோம், அந்த காரியத்தினால நமக்கு சிரமம் ஏற்பட்டுடும்னு தெரிஞ்சு போயிடுதுன்னா கணபதி அந்த காரியத்தை இடைஞ்ச பண்ணி கெடுத்துடுவார். இப்போ நம்ம ஒரு ஊருக்கு போகிறோம்னு கிளம்புறோம், போகிற வழியில் ஒரு மரம் முறிஞ்சு விழ போகிறதுனா அன்றைக்கி ஊருக்கு போகிற ப்ரோக்ராமை நிறுத்தி விடுவார். விக்னகர்த்தா. விக்ன ஹர்த்தா, அதே நமக்கு க்ஷேமம் உண்டாக போகிறதுனா நம்ம அந்த ஊர் போக வேண்டாம்னு ஆற்றுல வெறும் துண்டை போட்டுன்னு படுத்துட்டுருப்போம். எழுத்தாத்துக்காரன் நான் அந்த ஊருக்கு போகிறேன் வரையலா அப்படின்பார். நமக்கு க்ஷேமம் உண்டாக போகிறதுனா எழுத்தாத்து மாமா சொல்வார், இது மாதிரி சாய்பாபா கோவிலில் நவக்கிரக ஹோமம் அடக்கப்படுதாமே, நான் போய் பார்க்க போகிறேன், நீங்களும் வாங்குவாளேன், ஆட்டோவில் தான் போகிறேன் அப்படின்னு அழைச்சின்னு போகிறார். ஏன்னா நம்முடைய க்ஷேமம் உண்டாக போகிறது அப்படின்னு கணபதிக்கு தெரிஞ்சு போயிடுதுன்னா நம்ம வேண்டாம்னு நினச்சாலும் கொடுப்பார். அப்பேற்பட்ட கணபதியை தான் முதல்ல உபாசிக்கிறோம். உபாசிச்சுட்டு இந்த நவக்கிரகத்தை ஏன் ஆராதிக்கணும் அப்படின்னா, நாள் என்ன செய்யும் கோள் என்ன செய்யும் கேட்கிறான். யாரா இருந்தாலும் க்ஷீணே புண்ணியே மிருத்திலோகம் விசந்தி. யாரா இருந்தாலும் அவளுடைய புண்ணிய பாபத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். பூமிக்கு வந்துட்டோமே, ஆனா பூமிக்கு வரதே அவளுடைய புண்ணிய பாபத்தினாலதான். ராமச்சந்திர பிரபு பகவான் தான், ஆனா காட்டுக்கு போனார். கண்ணன் பகவான் தான், பிறந்ததும் காராகிரகம் ஜெயில்ல. அப்போ பகவானாகவே இருந்தாலும் பூமிக்கு வந்துட்டா இந்த கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கி போயிடும். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் க்ஷேமம் எதனால உண்டாகிறது அப்படின்னா நவக்கிரகத்தை உத்தேசிச்சு. ஒண்ணுமே இல்லை, ஒரு குழந்தை கல்யாணம் ஆகலைன்னா உடனே வைத்தீஸ்வரன் கோவில் போங்கோ, அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ. ரொம்ப பணம் காசெல்லாம் நஷ்டமா போயிடுது அப்படின்னா கஞ்சனூர் போங்கோ, சுக்கிரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கோ. ரொம்ப 7.5 வருஷமா வியாதி பாடாப்படுத்துறது, என்ன பண்றதுன்னே தெரியலன்னா திருநள்ளாறு போங்கோ, அந்த நலகுலத்துல ஸ்நானம் பண்ணுங்கோ, எள்ளு தீபம் ஏத்துங்கோ. அப்போ ஏற்பட்டவாளுக்கும் இந்த கிரகத்துக்கு உட்பட்டு நடக்கிறது. அப்போ பொதுவா நவக்கிரகமும் எல்லா இடங்களையும் பாரத தேசத்துல நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன விசேஷமான நவக்கிரகம் இல்லையா, எல்லா ஊர்லயும் பண்றா நவக்கிரகமும் பல தினசுல நடக்கிறது. இதுல என்ன விசேஷமா ஏற்பாடு பண்ணிருக்கா அப்படின்னா, அந்த சூரியன் எந்த கோத்திரமோ அந்த கோத்திரத்துல உள்ளவாளியே ஆச்சாரிய வர்ணமாக அந்த பிரதான பூஜை பண்ணக்கூடியவராக ஏற்பாடு பண்றான் இங்க. ஏன் அப்படின்னா, எஜ்ஜாத்தியோ யத்ஸ்வபாவா தஜ்ஜாத்தியோ தத்ஸ்வபாவா. அப்பா இருக்காருன்னா அப்பாவுக்கு தன் பிள்ளையின் இடத்துலதான் பிரியம் இருக்கும். முதல்ல தன் பிள்ளை, அப்புறம் தான் அடுத்தாது பையன். அப்போ இப்போ ஆராதிக்கும் போது அதே கோத்திரத்துல வந்தவர் ஆராதிக்கிறார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூரியனுக்கு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா நம்ம கோத்திரத்து பையனா இருக்கானே இந்த பையன் அப்படின்னு சந்தோஷப்படுறார். தீர்த்தம் அந்தந்த கிரகம் எந்தெந்த க்ஷேத்திரத்துல இருந்து இருக்காரோ, எந்தெந்த ஊர்ல அவதாரம் பண்ணினார் இந்த கிரகம் அப்படின்னா, அந்த ஊர்ல இருந்து என்ன ஜலம் ஓடுறதோ அந்த ஜலத்தையே கொண்டு வந்து இந்த கலசத்துல ரொப்பி பூஜை பண்றான். இந்த மேடைக்கு மேல மண்ணா, அந்த ஊர் மண்ணு. அப்போ அந்த சுவாமிக்கு எல்லாத்தையும் சொந்த ஊர் வாசனை இருக்கு, சொந்த ஊருடைய தீர்த்தம் இருக்கு, சொந்த சம்பந்தமான மண் இருக்கு, சொந்த கோத்திரத்துல வந்த பக்தால் இருக்கா, சொந்த வேத மந்திரம் இருக்கு. அப்போ அந்த தேவதைகள் இன்னும் ரொம்ப திருப்தி ஆகும். அது மாதிரியாக
இது வரைக்கும் யாரும் பண்ணாததாக இது மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதாக வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை ஆதாரமாக வச்சுண்டு சாந்தி குசுமாகரம் போல பெரியவாள்லாம் நிறையா கிரந்தம் பண்ணியிருக்கா. அந்த கிரந்தத்துலேருந்து இந்த சாந்தியெல்லாம் எடுத்துட்டு லோகக்ஷேமமாக பண்ணுவோம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி இந்த கமிட்டிக்காரா ஏற்பாடு பண்ணியிருக்கா. நான் குரோர் அதிகம் தத்துவம் என்ன பண்ணினாலும் குருவனுடைய பார்வை இருந்துருத்துனா எதுவும் பண்ணார். கோட்டி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு உந்தன் அருள் இருந்தால் குருநாதருடைய கிருப்பை இருந்துருத்துனா குருநாஞ்ச லகுனாஞ்ச குருனிச்ச லகுனிச்ச. அதனால குருநாத்தாருடைய சன்னிவேஷத்துல ஏற்பாடு பண்ணி திரிதின சாத்திய உற்சவமாக இந்த உற்சவம் நடக்கிறது. எல்லா பக்தாலும் எங்கெங்க இருக்கலோ அவசியம் வந்து கலந்துண்டு நிறையா பகவத் தரிசனம் பண்ணணும். நாம் தான் நவக்கிரகம் ஆற்றுல பண்ணுறோமே, எதுக்கு இங்கே பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தேர் இருக்கு. அந்த தேர் நாமும் ஆற்றுல தேர் பண்ணி பொம்மை தேர் பண்ணி வைக்கலாம். ஒரு தேர் இருக்கணும்னா ஊர் கூடினா தானே. அப்போ பேர்பட்ட பெரிய தர்மம் நடக்கிறது அப்படின்னா இந்த தர்மத்துல கிஞ்சித்து நம்ம பேர்ல இருக்கணும். கிஞ்சித்து கொஞ்சமாவது அதுக்கு உபகாரம் பண்ணணும். என்ன உபகாரம் பண்ணணும் அப்படின்னா வாச்சோபகாரி. நிறைய பேர்கிட்ட சொல்லலாம் இந்த மாதிரி தர்மம் நடக்கிறது, இது மாதிரி பெரிய யஜ்ய மகோத்சவம் நடக்கிறது, எல்லாரும் வாங்கோ தரிசனம் பண்ணுவோம்னு சொல்லலாம். இல்லை நிறைய அன்னதானம் நடக்கிறது, ஏதாவது ஒரு படி அரிசியாவது 1 கிலோ அரிசியாவது நம்ம சாப்பிட்றோமேன்னு 1 கிலோ அரிசியாவது வாங்கி கொடுக்கலாம். 1 கிலோ அரிசியில ஒரு குக்ஷி ரொம்பறதுன்னு நாம் சொல்றோம். அந்த அரிசி எவ்வளவு படங்கா பறந்து போய் அத்தனை ஜனங்களுக்கு அன்னதானம் பண்ணின புண்ணியம். அப்போ அந்த மாதிரி கைங்கரியத்தில் கிளம்பிக்கலாம். தேவதைகளை அப்படிதான் திருப்தி பண்ண முடியுமே தவிர தேவாகா துவாம் ஸ்வார்த்தா. தேவதைகள்லாம் சுயநலவாதிகள். ஏன் அப்படின்னா தேவாசுராகா சம்யக்வா வாசன் அப்படின்னு வேதமே சொல்றது. தேவதைகளை நாம் எப்படி திருப்தி பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரி நிறைய புஷ்பம் வாங்கி கொடுக்கறது, வாசன பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, இல்லையா அந்த தேவதைக்கு நைவேத்திய பொருளாக நிறையா வாங்கி கொடுக்கறது, இல்லையா ஹோமத்துக்கு சுத்த நெய்யா வாங்கி கொடுக்கறது. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா அந்த தேவதைகளை போய் சேர்றது, தேவதைகளும் திருப்தி ஆகி நமக்கு அனுகிரகம். அதுக்காக தான் இந்த மகோத்சவம். எல்லா பக்தாலும் நிறையா கலந்துண்டு வர்த்ததாம் அபிவர்த்ததாம் அப்படின்னு க்ஷேமத்தை அடையணும்னு அம்பாளுடைய திருவடியில ராதேக்ஷா. அப்ப கடைசி 3ஆவது நாள் தான் வந்து ஃபுல் ஹோமம் இல்லையா? நாளைக்கு நாளன்னைக்கு 2 நாளும் ஜபம். அந்தந்த கிரகத்தை உத்தேசிச்சதான வேத மந்திரம் மூல மந்திரம் எல்லாத்தையும் வச்சுண்டு நாளைக்கு பூரா 10,000 ஆவர்த்திக்கு குறைச்சல் இல்லாம ஒரு கிரகமும் ஜபம். நாளைக்கு பூர்த்தியா ஜபம். சாயந்தரம் அந்தந்த தேவதைகளுக்கு கொண்டதான சகசிரநாம அர்ச்சனை பண்ணி அந்தந்த தேவதைகளுக்கு பிரீத்தியான ராகங்கள்லாம் சொல்லியிருக்கா. அந்தந்த ராகங்கள்லாம் வாசிச்சு பகவானுக்கு விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கு தசாம்சமாக நாளன்னைக்கு கார்த்தால ஹோமங்கள், ஞாயிற்றுக்கிழமை ஹோமங்கள். அதுதாங்க விசேஷம். அது காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நடக்கும். நாளைக்கு பூர்த்தியா நடக்கும். நாளன்னைக்கு கார்த்தால ஆரம்பிச்சு மத்தியானம் ஒரு 12:30 மணி சுமாருக்கு பூர்த்தியாகும் மகாபூர்ணம். ஹோமம் எப்போ ஆரம்பிக்கும்? நாளன்னைக்கு கார்த்தால ஒரு 8:30 மணி 8லேருந்து 8:30 மணி சுமாருக்கு ஹோமங்கள்லாம் ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு ஜபம். நாளைக்கு பூர்த்தியா आयुः आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं धर्मार्थ काम्यमोक्ष चतुर्विध फलपुरुषार्थ सिद्ध्यर्थं इष्टकाम्यार्थ सिद्ध्यर्थं अश्विनी नक्षत्र आरभ्य रेवती नक्षत्र पर्यन्तेषु